மதுரையை பொறுத்த வரைக்கும் இந்த திருவிழா மட்டும் இல்லை, சித்திரை திருவிழாவுக்கும் சேர்த்தே தயாராகணும். ரெண்டும் ஒன்னோட ஒன்று கோயின்சைட் ஆகும். ஸோ மதுரையில் ஏற்பாடுகள் பற்றி ஜெகநாத் தேனேரா. ஜெகநாத், ஓவர் டு யூ. வணக்கம். தமிழகம் உட்பட 5 மாநிலங்களுக்கு இன்னும் சற்று நேரத்தில் தேர்தல் தேதியை அறிவிக்க இருக்கிறார்கள். இதை தொடர்ந்து பார்த்தீர்களால் மதுரை தேர்தல் களத்திற்கு தயாராகிவிட்டது என்றுதான் கூற வேண்டும். குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி இன்று தற்போது 60 வாகனங்கள் திடீரென வந்தது. ஏனென்று பார்க்கும்போது அனைத்து வாகனங்களுக்கும் இந்த ஜிபிஆர்எஸ் பொருத்தும் பணியானது தீவிரமாக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தேர்தல் கண்காணிப்பு குழு, தேர்தல் பார்வை என்று பல்வேறு வகையான குழுக்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுக்களுக்கு அவர்கள் ரோந்து பணி ஈடுவதற்காக அந்த வாகனங்கள் தயார் நிலையில் தற்போது இருக்கிறது. இந்த தேர்தலில் பாதுகாப்பாகவும் உறுதியாகவும் தேர்தல் நடைபெறுவதற்காக இந்த வாகனங்கள்ல ஜிபிஎஸ் பொருத்தப்பட்டிருக்கிறது. தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கு 60க்கும் மேற்பட்ட வாகனங்கள் இருக்கிறது. மதுரையை பொறுத்தவரை இங்கு 10 சட்டமன்ற தொகுதிகள் தேர்தல் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இந்த தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி தேர்தல் நேர்மையாகவும் பாதுகாப்பும் நடைபெறுவதற்காக உறுதி செய்வதற்காக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வரும் இந்த வாகனங்களிலிருந்து ஜிபிஎஸ் கருவிகள் பொருத்தும் பணியானது தீவிரமாக தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் கட்டுப்பாடு அலுவலகம் தயாரான நிலையில் இருக்கிறது. மேலும் இதை கண்காணித்து பணம் மற்றும் பரிசு பொருட்களை பறிமுதல் செய்வதற்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் தலா 3 பறக்கும் படை வீதம் 30 பறக்கும் படை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பறக்கும் படையை தேர்தல் அதிகாரிகள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட இருக்கிறார்கள். பறக்கும் படை, நிலை கண்காணிப்பு குழு வாகனங்கள் என மொத்தம் தற்போது 60 வாகனங்கள் இங்கு தயார் நிலையில் இருக்கிறது. மேலும் பார்த்தீர்கள், இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த தேர்தல் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டு மேலும் தேர்தல் பயன்பாட்டு இருக்கக்கூடிய அனைத்து விதமான இந்த கருவிகளும் இந்த கட்டுப்பாட்டு அறையில் இருக்கிறது. குறிப்பாக ஒற்றை சாளர முறையில் பொதுக்கூட்டம் மற்றும் தெருமுனை பிரச்சாரம் நடத்தி அனுமதி, பேரணி அனுமதி, வாகன அனுமதி, ஒலிபெருக்கி அனுமதி வழங்குவதற்கான அலுவலகம் தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது. மேலும் தேர்தல் பணி நடைபெறக்கூடிய இந்த அலுவலக பணியானது தற்போது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி தற்போது அனைவரும் வருகை தர தொடங்கியிருக்கிறார்கள். சற்று நேரத்தில் இவர்கள் அனைவரும் மத்தியிலும் தற்போது பேச்சுவார்த்தை, அவர்களுக்கு பல்வேறு கட்ட அறிவுரைகளை தற்போது மாவட்ட ஆட்சியர் வழங்க இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த தேர்தல் அறிவிப்பு வந்தவுடன் பார்த்தீர்கள், ஆங்காங்கே இருக்கக்கூடிய இந்த அரசு அலுவலகங்கள் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய அந்த புகைப்படமானது அகற்றுவதற்கான ஏற்பாடுகள் செய்வதற்காக ஆட்களை நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். மேலும் பல்வேறு பகுதிகளில் அந்த போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கிறது. அதனை அகற்றுவதற்காகவும் இங்கு ஆட்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். அறிவிப்பு வந்தவுடனே அவர்கள் தங்களது பணியை மேற்கொள்வார்கள். மேலும் எங்கெங்கெல்லாம் தலைவர்களுடைய சிறைகள் இருக்கிறதோ அதை திரை வைத்து மறைப்பதற்கான அதற்காகவும் ஆட்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். தற்போது இந்த கண்காணிப்பு குழு உட்பட இந்த பறக்கும் படையினர் பயன்படுத்தக்கூடிய இந்த வாகனத்திற்கு ஜிபிஎஸ் ஆனது பொருத்தப்பட்டு தயார் நிலையில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய தேர்தல்கள் அப்படிங்கிறது பல சுவாரஸ்யங்கள் நிறைந்தது. அவ்வளவு தீவிரமான ஏற்பாடுகளை சுகுமார் சென்னுடைய எலெக்ஷன் கமிஷன்லேருந்து இன்னைக்கு ஞானேஷ்குமார் தலைமையிலான எலெக்ஷன் கமிஷன் வரைக்கும் பல திருப்பங்கள், பல மாற்றங்களோடு இந்திய தேர்தல் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு நகர்கிறது. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.